வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி இந்த அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் எப்பொழுது வழங்க இருக்காரு, யாருக்கு எவ்வளவு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும், யாரெல்லாம் அந்த நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள், தமிழக அரசு மற்றும் கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை வங்கிகளில் வழங்கப்பட்டுள்ள 5 சவரன் வரையிலான நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வது குறித்த புதிய தகவல்களை இந்த வீடியோ உங்களுக்கு விளக்கும். குறிப்பாக சிறு மற்றும் குறு விவசாயிகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை மக்கள் ஆகிய தகுதியுள்ள பயனாளிகள் பட்டியலை தயாரிக்குமாறு வங்கிகளுக்கு உத்தரவு வந்திருக்கு. இருப்பினும் இந்த சலுகை தனியார் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் கடன் பெற்றவர்களுக்கு பொருந்தாது என்பது குறிப்பிடத்தக்கது. தள்ளுபடி பொறுத்த பயனாளிகளுக்கு அரசு வேலை அல்லது 4 சக்கர வாகனங்கள் வைத்து கொண்டிருக்கக்கூடாது போன்ற சில முக்கிய நிபந்தனைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தகுதியானவர்கள் மட்டுமே இந்த முழு தள்ளுபடியை பெற முடியும் என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம் மிகவும் துல்லியமான விவரங்களையும் பொதுமக்கள் இதற்காக காத்திருக்க வேண்டிய அவசியத்தையுமே இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேங்க. 5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடியை முதல்வர் விஜய் அவர்கள் வழங்க இருக்கார். ஸோ பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படி அது வெற்றி அப்படி உருவாக்கிய வெற்றி இப்போ நகைக்கடன் தள்ளுபடியில் வந்துருச்சு. கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் தள்ளுபடி முழுமையாக விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. இன்னும் ஒரு சில தினங்களில் தமிழ்நாடு அரசு தற்போது நகைக்கடன் தள்ளுபடி குறித்த ஒரு அறிவிப்பை வெளியிடும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. அதாவது ஒரு சவரன் மட்டும்னா 8 கிராம், 5 சவரன்னா 40 கிராம். ஸோ 40 கிராம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தள்ளுபடி, 41 கிராம் இருந்தால் கூட உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. கூட்டுறவு வங்கிகள் முன்னுரிமை, கூட்டுறவு வங்கிகளுக்கு முன்னுரிமை, கோஆப்டிவ் பேங்க்ஸு, சில பொதுத்துறை வங்கிகளுக்கு முன்னுரிமை, தனியார் வங்கிகள் மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு நிராகரிப்பு கண்டிப்பாக செய்ய போகிறாங்க. தங்கத்தின் அளவு அப்படின்றது ரொம்ப துல்லியமாக இருக்கும். திட்டத்தின் கீழ் முழுமையான தள்ளுபடி பெற அடமானம் வைக்கப்பட்ட நகையின் மொத்த எடை 5 சவரனுக்குள், அதாவது 40 கிராமுக்குள் இருப்பது மட்டுமே கட்டாயம். இந்த வரம்பிற்குள் உள்ள நகைக்கடன்கள் மட்டுமே பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்கள், சிறு மற்றும் குறு விவசாயிகள், அவசர தேவைக்காக குறைந்த அளவு நகையை அடமானம் வைத்த ஏழை எளிய மக்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஸோ முன்னுரிமை பெறும் பயனாளிகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் மற்றும் உண்மையான ஏழை எளிய மக்கள் மட்டுமே இந்த திட்டத்திற்கு முழு தகுதி. சிறு மற்றும் குறு விவசாயிகள், குறைந்த அளவு நகையை அடமானம் வைத்து விவசாய தேவைகளுக்காக கடன் பெற்றவர்கள், இவங்க எல்லாமே முன்னுரிமை பெறும். தள்ளுபடியை ரத்து செய்யும் முக்கியமான காரணிகள் அப்படின்னு பார்க்குறப்ப 4 சக்கர வாகனங்கள் சொந்தமாக வைத்திருப்பவர்கள், அரசு வேலையில் இருந்தாலும் அவங்களுக்கு தள்ளுபடி ரத்து செய்யப்படும். ஸோ இறுதி ஃபில்டர் வட்டிக்கு அந்த பட்டியல், கூட்டுறவு வங்கி, பரிசீலனை நிலையில் உள்ள அரசு வங்கி, 40 கிராம் அதாவது 5 சவரன் மட்டும்தான் தள்ளுபடி. கார், அரசு வேலை இல்லாத ஏழை எளியோர்கள் மட்டும் பட்டியலை எடுத்துகிட்ருக்காங்க. இந்த 3 கண்டிஷன்ஸுமே இருக்கிற பயனாளிகளை தேர்வு செஞ்சுருக்காங்க. அடமானம் வைக்கப்பட்டதனுடைய தங்கத்தின் அளவை துல்லியமாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ வருகின்ற ஆகஸ்ட் 25ஆம் தேதி தரவு சேகரிப்பு மற்றும் பயனாளிகளின் பட்டியல் தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக முடிஞ்சிடும். வதந்திகளை நம்ப வேண்டாம். அடுத்த சில தினங்களில் அரசிடமிருந்து இதற்கான அதிகாரப்பூர்வ விரிவான அறிவிப்பு வெளியாகும். தகுதியான ஏழை மக்களும் விவசாயிகளும் இந்த நகைக்கடன் தள்ளுபடி நிச்சயம் சென்றடையும். அறிவிப்பு ஒருமுறை தயவு செய்து காத்திருங்க. நகைக்கடன் வைத்திருக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த ஒரு வீடியோ பதிவை உடனடியாக ஷேரும் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக 5 சவரன் வரைக்கும் நகைக்கடன் தள்ளுபடியை முதல்வர் விஜய் அவர்கள் தமிழக மக்களுக்கு வழங்குறதுக்காக ரெடி ஆகிக்குவாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருக்க. நன்றி, வணக்கம்.